தலைப்பிலே கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கலாம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஆமென். வாசியுங்கள், வாக்குத்தத்த வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 6:14. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, நல்ல சத்தமா வாசிங்க. எல்லாரும் பைபிளை எடுத்து எல்லாரும் சேர்ந்து ஒரு மனதா வாசிங்க. ஆமென். சகோதரர்கள் மட்டும் வாசிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தேவையில்லாத காரியங்களுக்கெல்லாம் எவ்வளவு சவுண்ட் ரைஸ் பண்ணுறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு சத்தத்தை உயர்த்தினீங்கன்னா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, ஆசீர்வாதம் வல்லமை உள்ளது. ஆசீர்வாதத்தின் வார்த்தை வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. ஏன்னா முதல் ஆசீர்வாத வார்த்தையை தேவனே தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தின் வல்லமை இன்று வரை ஜனத்தின் மேலே இருக்கிறது. ஆமென். ஆகவே இந்த வார்த்தை ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். நாம் எல்லாருக்கும் தெரியும், ஆபிரகாம் ஆண்டவரால் அழைக்கப்படும் போது அவனுக்கு 7 ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்தார். அந்த ஆசீர்வாதம் இன்று வரை அவருடைய ஜனத்தின் மேலே இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால ஆசீர்வாதத்திற்கு என்ன இருக்கிறது? வல்லமை இருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள், இன்னைக்கு யாராவது ஒரு சாப வார்த்தைகளை சொல்லிட்டா நம்ம பதறோம்ல. எப்படி சொல்லிட்டாங்களே, இப்போ உதாரணமா ஒருத்தங்க விளங்காம போ அப்படின்னு யாராவது கோபத்தில் திட்டாங்கன்னா ஒரு ஃபீலிங்கை எல்லாத்துக்கும் உண்டாக்கிடும். ஏன்னா அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை? சாபமான வார்த்தை. ஆனால் அதே நேரத்தில் காட் பிளஸ் யூன்னு ஒருத்தர் சொன்னார்னா நம்ம ரியாக்ஷனே இருக்காது, நம்ம நார்மலாக இருப்போம். அப்போ நமக்கு என்னன்னா, சாபமான வார்த்தைக்கு என்ன இருக்குதுன்னு தெரியுது, வல்லமை இருக்குதுன்னு தெரியுது. ஆனால் அதே நேரத்தில் ஆசீர்வாதத்தின் வார்த்தைக்கு வல்லமை இருக்காங்கிறத நமக்கு தெரியல. அதை ரிசீவ் பண்றதும் இல்லை. காட் பிளஸ் யூ அப்படின்னு ஒருத்தர் சொன்னா அதை ஆமென் ஐ ரிசீவ் இட் அப்படின்னு யாராவது ரிப்ளை கொடுக்குறாங்களா? நான் எல்லா ஃபோனும் முடிச்ச உடனே எல்லாத்துக்கும் காட் பிளஸ் யூ சொல்லுவேன்.
ஆனால் யாருமே ரியாக்ஷன் சொல்ல மாட்டாங்க. யாருமே வந்து தேங்க்யூ எஸ் அப்படின்னு சொல்ல, எஸ்னா ஆமேன் ரிசீவ் பண்ணுறேன்னு அர்த்தம். அப்போ நல்ல வார்த்தைக்கு அந்தளவுக்கு எஃபெக்டாக நமக்கு தெரியலை. ஆனால் சாபமான வார்த்தையை கேட்ட உடனே நம்ம பயப்படுறோம். அருமையானவர்களே, முதல் சொல்லப்பட்ட வார்த்தை சாபமான வார்த்தை அல்ல, ஆசீர்வாதமான வார்த்தை. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ கர்த்தர் சொல்றாரு, ஆசீர்வாதமும் பெருக்கமும். ஆமென், எல்லாரும் சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க. எங்கெல்லாம் ஆசீர்வாதம் இருக்கோ அங்கெல்லாம் இன்க்ரீஸ் இருக்கும். எங்கெல்லாம் பிளெஸ்ஸிங் இருக்கோ அங்கெல்லாம் இன்க்ரீஸ் இருக்கும். ஆகவே ஆசீர்வாதம் நமக்குள்ளே வரும்போது நமக்குள்ளே பெருக்கம் வருகிறது. சொல்லுங்க, ஆசீர்வாதம் பெருக்கமும். இந்த 6 மாதத்தில் அநேக பெருக்கத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். அநேக இன்க்ரீஸ் யூ வில் ரிசீவ். அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த ஆசீர்வாதத்தின் முதல் வார்த்தையை தேவனே டைரக்டா பயன்படுத்தினார். நிறைய வார்த்தைகளை தேவன் தம்முடைய ப்ராப்பர்ட்டோடு த்ரூ ப்ராப்பர்ட்ஸ் தீர்க்கதரிசிகள் மூலமாக பயன்படுத்தினார். ஆனால் முதல் பிளெஸிங் வேர்டை கர்த்தரே பயன்படுத்தினார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே தேவன் ஆதாமையும் ஏவாளையும் படைத்துவிட்டு அவர்களை என்ன செய்தார் பாருங்க. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி பறவைகளையும் சகல ஜீவ சந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஓ ஹல்லேலூயா. தேவன் அவர்களை, சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, தேவன் அவர்களை, அதே போல சொல்லுங்க, தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. நீங்கள் பலுகி பெருகி. ஏன்னா அப்போ ஆதாமும் ஏவாளும் தான் இருந்தாங்க, ஜனக்கூட்டம் இல்லை. அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என்ன செய்யுங்கள், பலுகி பெருகி பூமியை என்ன செய்யுங்கள், நிரப்புங்கள். அந்த வாக்குத்தத்தம் இன்று வரை வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். ஜலப்பிரளயத்துக்கு பிறகு பெருகின ஜனங்கள் பாவம் செய்ததினாலே தேவன் அவர்களை அழித்தார். ஜலப்பிரளயத்திற்கு பிறகு தேவன் நோவாவிடத்திலே சொல்லுகிறார். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 1வது வசனம். பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். ஓ நல்லா, the blessing continue ஆகுது. ஹல்லேலூயா. நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். சொல்லுங்க, நாங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புவோம். ஆனா நிறைய பேர் குறுகிக்கிட்டுல இருக்கிறீங்க, தலையை கம்ந்துக்கிட்டு. தலையை நிமிர்ந்து சொல்லுங்க, கையை உயர்த்தி, நாங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புவோம். இன்னும் 5 வருஷம் கழிச்சுதான் உங்களுக்கு ஒரு சண்டை கிளாஸுக்கு ஒரு பையன் கிடைச்சிருக்கான். என்ன ஒரு ரியாக்ஷன் இல்லை? சண்டே கிளாஸ் டீச்சர்ஸாவது ஆமென் சொல்லலாம்ல. அப்போ பலுகி பெருகி என்ன பண்ணுங்க, பூமியை என்ன பண்ணுங்க. ஆமாம், 25 வயசு ஆயிடுச்சுன்னா கல்யாணத்தை குறித்து யோசிக்கணும். அப்படி கல்யாணத்தை குறித்து யோசிக்காதவன் சோம்பேறி. 25 வயசு கடந்த உடனே, அது மாதிரி பெண் பிள்ளைகள் 20, 22 கடந்த உடனே கல்யாணத்தை குறித்து ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. 18 இயர்ஸ்ல நீங்க ஜெபிக்கணும். 18 வயதிலே ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். அப்போ ஒரு 20, 22 வயசுல கர்த்தர் உங்களுக்கு நல்ல பிள்ளைய, நல்ல பையன்களை கொண்டு வருவார். இல்லாம செல்போன்ல அங்க பண்ணேன், இங்க சேட் பண்ணேன், அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன்னா அப்புறம் அதுக்கு யாரும் கேரண்டி கொடுக்க முடியாது. அது மாதிரி வாலிபர்கள் 25ல சிலர் கல்யாணம் பண்ணலாம்.
ஆமாம், நான் 25 அல்ல 26 கல்யாணம் பண்ணிட்டேன். அது நீங்கள் பண்ணால் எங்களுக்கு என்னங்கிறீங்க? அல்லேலூயா, ஆமென். அதனால் அது நல்ல வயது, அருமையானவர்களே. ஆமாம், நம்முடைய பிள்ளைகள் அந்த வயதில் ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். ஈசாக்குக்கு எலையேசர் பெண்ணு பார்க்க போயிருக்கும் போது ஈசாக்கு யூடியூப் பார்த்துக்கிட்டு இருக்கல, அதைத்தான் சொல்ல வரேன். நான் தப்பா சொல்லிட்டோன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். அவன் என்ன செய்ய ஆரம்பிக்கிறான்? ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். தியானம்னு போட்டால் ப்ரேயர். அப்போ அவங்கள்ட்ட பைபிளே இல்லையா? அன்னைக்கு ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். தேவன் நல்ல ஒரு பெண்ணை கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அதனால ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டியது, முதல்ல உங்களுக்குள்ளே விருப்பம் வர வேண்டும். கல்யாணம் பண்ணணுங்கிற விருப்பம் வர வேண்டும். I am not telling about lust. I am speaking about the will of God. Hallelujah. நீங்கள் ஜெபிக்க முதல்ல விரும்ப வேண்டும். Hallelujah. எல்லாத்தையும் பாருங்க, இந்த மனைவி வரும்போது நன்மை வரும். மனைவி என்பது சபைக்கு அடையாளம். சபைக்கு நீங்க வரும்போது நன்மை வரும். கல்யாணம் பண்ணீங்கன்னா மனைவி வரும்போது ஆமென், every kinds of goodness will enter ஆமென் with your wife. ஹல்லேலூயா. உடைய மனைவியோடு எல்லா ஆசீர்வாதங்களும் வரும். I am not telling about dowry. டவுரியை பற்றி நான் சொல்லலை, ஆசீர்வாதத்தை சொல்லுகிறேன். அதனால வாரத்தில் ஒரு நாள் டேக் ஃபாஸ்டிங் ஃபார் யுவர் ஃபியூச்சர். காக வாரத்தில் ஒரு நேரம், ஒன் டைம் ஃபாஸ்ட் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. நல்ல மனைவி கிடைக்கலன்னா வாழ்க்கை முழுவதும் தொல்லையாக போயிடும். அதுக்கு ஜெபத்தை தவிர வேற வழி கிடையாது. இன்னைக்கு நிறைய மேட்ரிமானி இருக்கிறது. எத்தனை மேட்ரிமானி இருந்தாலும் ஆமென், ஜெபத்தில் கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் தான் பெற்றோருக்கும் ஈஸியா இருக்கும். சிலர் ஏசா பெற்றோருக்கு எப்படி இருந்தானா, மனநோவா இருக்கக்கூடாது. உங்க பெற்றோருடைய இருதயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பெற்றோருடைய மைண்டை புரிந்து கொண்டு ஆமென், பெற்றோருக்கு சப்போர்ட் பண்ண வேண்டும். என்ன சப்போர்ட் பண்ணணும்? பிரேயர் பண்ணணும். எவ்வளவுதான் உங்க பெற்றோர்கள் பண்ணாலும் யாருக்கு தேவையோ அவங்களுக்குள்ள என்ன இருக்க வேண்டும்? வாஞ்சை இருக்க வேண்டும். முதல்ல வில்லிங். ஆமா, ரெண்டாவது பிரேயர் பண்ணணும். ஹல்லேலூயா. இப்ப பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று கர்த்தர் சொல்லிட்டாரு. பாருங்க, நோவாவினுக்கு எத்தனை பிள்ளைங்க? சொல்லுங்க, பேசுங்க, கொஞ்சம் வாயை திறந்து சொல்லுங்க. நோவாவுக்கு 3 குமாரர்கள். பேழையில இருக்கும்போது நோவாவுக்கு எத்தனை பிள்ளைங்க? சரி, ஓகே, நான் கேள்வி தப்பா கேட்டேன். பேழையில இருக்கும்போது நோவாவுக்கு எத்தனை பேர பிள்ளைகள்? இல்ல. ஓகே, ஒரு வருஷத்துக்கு மேல நோவா எங்க இருந்திருக்கிறாங்க? பேழையில இருந்திருக்கிறாங்க. ஓகே, இப்ப அடுத்து பூமி காய்ந்தது. நோவா பேழையிலிருந்து வெளியே வந்த உடனே அவன் சில சுத்தமான பறவைகளை கர்த்தருக்கு பலியிட்ட போது கர்த்தர் என்ன சொல்றாரு? நீங்கள் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, வலதுகையை உயர்த்தி சொல்லுங்க. பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். அந்த வாக்கு தத்தம் இன்றைக்கு வரை நம்ம தேசத்தில் இருக்கிறது. ஏன்னா நம்ம தேசம்தான் உலகத்திலே ஜனத்தொகையில் 1 நம்பர்ல இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இப்ப தேவன் என்ன பண்றாரு? உலக மக்களை பெருக வைக்கிறார். எத்தனையோ கட்டுப்பாடு பண்ணாலும் ஆமென், நாம் இருவர் நமக்கு இருவர், அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்னு சொன்னான். அந்த காலத்தில் எல்லா சுவறுகளிலும் ஆமென் இந்த விளம்பரங்கள் தான் எழுதி போட்டிருப்பாங்க. ஏன்னா மக்களுக்கு அறிவில்லாமல் இருந்த காலம் அது. அப்புறம் நாம் இருவர் நமக்கேன் ஒருவர் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தான். ஆனாலும் நம்ம இந்தியாவில் எல்லா பிரச்சாரமும் தோற்று போயிடுச்சு. இந்தியா உலகத்தின் நம்பர் 1 நாடாக மாறிவிட்டது.
கர்த்தருடைய வார்த்தை இந்தியாவில் நிறைவேறுகிறதுக்காக கரங்களை தட்டி ஹல்லேலூயா. கவனியுங்கள், இப்ப பெருக்கம் உண்டாயிற்று. நோவா மூலம் ஜனங்கள் என்ன செய்ய ஆரம்பித்து விட்டார்கள்? பெருகி விட்டார்கள். அப்படி பெருகி வந்த காலத்திலே தேவன் அந்த ஜனத்திற்குள்ளே ஒரு மனிதனை தெரிந்தெடுத்தார். அந்த மனிதனுடைய பேர் என்ன பேரு? ஆபிரகாம். அந்த ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். நல்லா நல்லா கையை தட்டி ஓ ஹல்லேலூயா, ஆமென். கவனிங்க, இந்த வாக்குத்தத்தம் உலகத்திற்கு அல்ல. நான் சொல்றதை நீங்க கவனிச்சுட்டே வரணும். முதல்ல சொன்ன வாக்குத்தத்தம் காமன் பிராமிஸ். இது ஒரு இனத்திற்கு கொடுக்கிற பிராமிஸ். அந்த இனத்தின் ஹீரோ யாரு? ஆபிரகாம். அவனுக்கு சொல்றாரு, என்ன சொல்றாரு? உன்னோடு ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துவேன், நீங்கள் உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். எங்களை அல்லது என்னை கர்த்தர் மிகவும் திரளாய் பெருக பண்ணுவார், பெருக பண்ணுவார், பெருக பண்ணுவார். அதனால நிறைய பிள்ளைகளை பெத்தெடுத்து கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த சந்ததி எப்படி வருகிறது? 2 விதமாய் வருகிறது. அதுல ஒரு சந்ததி எப்படின்னா, வாசிங்களேன், வேகமாக எடுத்து வாசிங்கள். 1 நாளாகமம் 27:23. 1 நாளாகமம் 27:23. வானத்து நட்சத்திரங்கள் அத்தனையாய் பெருக பண்ணுவேன். ஓ ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். எப்படி பெருக பண்ணுவாரு? இன்னொன்னு இருக்கும், கடற்கரை மணலை போல. அது வேற ஜெனரேஷன். ஆனா நீங்களும் நானும் கடற்கரை மணலை போல அல்ல, வானத்து நட்சத்திரங்களை போல. இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் உங்கள் சந்ததியையும் பெருக பண்ணுவார். எப்படி? வானத்து நட்சத்திரங்களை போல. கவனிங்க, முதல்ல யாருக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார்? இந்த வேர்டுக்கு, உலகத்திற்கு. 2வது வாக்குத்தத்தம் யாருக்கு வருகிறது? ஆண்டவருக்கா? ஆபிரகாமுக்கு. ஒரு ஜெனரேஷனை பிரிச்சு எடுக்கிறார்னு சொன்னேன். ஆபிரகாம் மூலம் ஒரு சந்ததியை பிரித்து கொண்டு வருகிறார். அவனுக்கு வாக்கு கொடுக்கிறார், உங்களை எப்படி பெருக பண்ணுவேன்? வானத்தின் நட்சத்திரங்களை போல கர்த்தர் நம்மை பெருக பண்ணுவார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இப்ப 3வது ஒரு இன்க்ரீஸ், ஒரு பெருக்கம் என்னன்னா, சபைக்கு கர்த்தர் ஒரு பெருக்கத்தை கொடுக்கிறார். ஆமென். வாசியுங்கள். ஆமென். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 37வது வசனம். எசேக்கியேல் 36:37. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகுகிறது போல மனிதரை பெருக பண்ணுவார். நல்லா நல்லா கரங்களை தட்டி ஹல்லேலூயா. மந்தை பெருகுகிறது போல மனுஷரை, சபையை பெருக பண்ணுவார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. சத்தமா சத்தமா. மந்தை பெருகுகிறது போல எங்கள் சபையிலே கர்த்தர் மனுஷரை பெருக பண்ணுவார். கவனிங்க, நம்முடைய தேவன் பெருக்கத்தின் தேவன். அப்ப அந்த பிளஸிங் எதை உண்டாக்குகிறது? பெருக்கத்தை உண்டாக்குகிறது. ஆசீர்வாதம் யாருக்கு கொடுத்தாரு? இந்த உலகத்திற்கு. அந்த வாக்குத்தத்தம் இன்னைக்கு வரை நிறைவேறிக்கிட்டு இருக்கா இல்லையா? நிறைவேறி கொண்டிருக்கிறது. 2வது வாக்குத்தத்தத்தை யாருக்கு கொடுத்தாரு? ஆபிரகாமுக்கு கொடுத்தார். அவனுடைய சந்ததி இன்றளவுக்கு பெருகி கொண்டிருக்கிறது. 3வது ஒரு ஆசீர்வாதத்தை, பெருக்கத்தை யாருக்கு கொடுக்கிறார்னா, கர்த்தர் சபைக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா.
ஆமென். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். என்னாச்சு பாருங்க. எருசலேமிலே சீசருடைய தொகை மிகவும் பெருகிற்று. எல்லாரும் சொல்லுங்க. அந்த வசனத்தை ஃபுல்லா வாசிங்க பார்க்கலாம் சத்தமா. தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சீசருடைய தொகை எருசலேமிலே மிகவும் பெருகிற்று. இப்ப நீங்க சொல்லுங்க ஆமென். வேத வசனம் விருத்தி அடைந்தது. எங்கள் சபையிலே சீசர்களுடைய தொகை மிகவும் பெருகிற்று, மிகவும் பெருகிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பொதுவாய் மக்களுக்கு பெருக்கத்தை கொடுத்தார். ஆபிரகாமின் சந்ததிக்கு பெருக்கத்தை கொடுத்தார். மூன்றாவது எதுக்கு கொடுத்திருக்கிறார்? சபைக்கு கொடுத்திருக்கிறார். சபை பெருகுவதை யாராலும் தடுக்க முடியவே முடியாது. ஹல்லேலூயா. எகிப்திலே இஸ்ரேல் மக்கள் அடிமையாக இருந்தபோது அவர்களும் பிள்ளைகளை பெற்றெடுத்துக் கொண்டே இருந்தார்கள். பார்வோன் ஒரு தந்திரம் பண்ணினான். பிறக்கிற ஆண் குழந்தைகளை எல்லாம் நதியிலே போட்டு விட வேண்டும். ஏன்னா ஆண் பிள்ளைய இருக்கக்கூடாது. பொம்பளை பிள்ளைகள்னா பற்றி பிரச்சனை கிடையாது. ஆண் பிள்ளைகள்னா அப்புறம் சுதந்திர வெறி வருவான், அப்புறம் சுதந்திரத்துக்காக போராடுவான். அதனால பிறக்கிற ஆண் பிள்ளைகளை எல்லாம் என்ன செய்ய வேண்டும்? நதியிலே போட வேண்டும். அதுக்கு முன்னாடி ஒரு தந்திரம் பண்ணினா, அங்கே உள்ள நர்ஸுகிட்ட எல்லாம் சொன்னா, நீங்க பிரசவம் பார்க்க போகும்போது எபிரேய ஸ்திரீகளுக்கு பிரசவம் வலி வரும்போது அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளை ஆண் பிள்ளையாயிருந்தால் அவர்களை என்ன செய்யுங்கள்? கொன்று போடுங்கள். பெண் பிள்ளையாயிருந்தால் என்ன செய்யுங்கள்? ஆனா மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினாலே ஆமென் ஆண் பிள்ளைகளை கொன்று போடவில்லை, ஆண் பிள்ளைகள் பெருகினார்கள். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இன்றைக்கும் நம்முடைய தேசத்திலே திருச்சபைக்கு விரோதமாய் எத்தனையோ சட்டங்களும் திட்டங்களும் வந்தாலும் திருச்சபையின் பெருக்கத்தை எந்த மனுஷனாலும் தடுக்க முடியாது. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவே, பாதாளத்தின் வாசல் அதை ஏமான். சபையின் தலைவர் இயேசுவே, கல் இயேசுவே, ஓ இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபைதான் ஜெயிக்குமே. கரங்களை தட்டி எஸ் லார்ட். ஆமென். ஆமாம். போன வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், முருகன் மாநாடு அப்படின்னு மதுரையில் நடந்த போது ஒரு தலைவர் ரொம்ப புலம்பினார். அது எங்களுக்கு ரொம்ப, நான் பாஸ்டர்ஸ் மீட்டிங்லலாம் இதை தான் எனக்கு சப்ஜெக்டாக இருந்தது. என்னென்னா, கிறிஸ்தவர்கள் 220 நாடுகளில் இருக்கிறார்கள், 200 நாடுகளில் இருக்கிறார்கள். அப்போ அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறவனுக்கு என்னடா கிறிஸ்தவன் ஏன் அவ்வளோ பெருகுனா, அப்போ நம்மளும் கிறிஸ்தவனாக மாறிட வேண்டியதான். எதிரிகிட்ட இருந்தே கர்த்தர் ஆதாயம் எடுப்பார். ஹல்லேலூயா, ஆமென். அப்புறம் சொன்னார், கிறிஸ்தவர்கள் நாடுகள் தான் உலகத்திலே ரொம்ப இருக்கு. முஸ்லீம் நாடு 35 இருக்கு, கிறிஸ்தவ நாடு 200க்கு கீழே இருக்கு. இந்துக்களுக்கு நாடே இல்லை. நாடில்லா மக்களுக்கும் நாடொன்று உண்டு என்று அருள்நாதர் வார்த்தை நிறைவேறுது. நாடே இல்லைங்க, ப்ளீஸ் எங்களுக்கு ஒரு நாடு கொடுங்கன்னு கேட்குறாங்க. கொடுக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அந்த காலத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், இந்து தேச மது சிரோமணிகள் விந்தை ஒளிக்குள் வரவழைப்போம், சுந்தர குணங்கள் அடைந்து அறிவில் உயர்ந்து நிர்பந்தங்கள் தீர்ந்து திறந்திலங்கிட
எல்லாம் உங்களுக்கு தெரியாது, தலையை தான் அசைப்பீங்க. அன்பா இயேசுவுக்கு ஹல்லேலூயா, ஆமென். இதெல்லாம் ஆராதனை படிச்சா நல்லதா இருக்கும். ஆத்துமமே என் முழு உள்ளமே உள்ளாண்டவரே, எல்லாம் கொயருக்கு நல்லா இருக்கும். நாள் வரை அன்பு வைத்தாதரித்தவரை பொழுதேத்து. இந்த பிள்ளைங்க முழிக்கிறாங்க பாருங்க, இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் தெரிய மாட்டேங்குது. ஓகே, இப்போ என்ன ஆச்சு? ஒன்றுமே பண்ண முடியல. பாவம், எங்களுக்கு ஒரு இந்து நாடை கொடுங்க பாங்கிறாங்க. வாய்ப்பில்லை ராஜா, அது தேவனுடைய கையில் இருக்கிறது. அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேசத்திலே சபைகள் பெருகி கொண்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. மந்தை பெருகிறது போல, ஆமென். எருசலேமிலே சீசருடைய தொகை எங்க பெருகிட்டு? எந்த ஊர்ல பெருகிட்டு? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இந்தியாவில் பெருகிச்சா? எங்க பெருகிட்டு? எருசலேம் ஏன் பெருகிச்சுன்னா, எருசலேமில் தான் அங்கே உபத்திரவம் இருந்தது. முத திருச்சபைக்கு எங்க உபத்திரவம் இருந்தது? எருசலேமில் தான். எருசலேமில் தான் பேதுரு தலைகளாய் சிலுவையில் அடிக்கப்பட்டார். ஆகவே எந்த நாட்டில் உபத்திரவம் இருக்கோ அங்கதான் ரிவைவலும் வரும். ஹல்லேலூயா, ஆமென். கடந்த நாட்களில் கிறிஸ்தவங்களுக்கு ஒரே ஜெபம், ஐயா மோடி எங்களுக்கு பிரதமராக வரக்கூடாது. ஆமென். முறை வந்துட்டாரு. வந்த உடனே ஆமென், இந்த கள்ளத்தனமா வந்த வெளிநாட்டிலிருந்து பணத்தை அவலத்தையும் நிறுத்தினாரு. மோடி இஸ் a servant of God. ஹல்லேலூயா. சும்மா அநாதை விடுதி நடத்துறேன், அது நடத்துறேன்னு சும்மா போட்டோ எடுத்து அனுப்பி வெளிநாட்டில் இருந்து பணத்தை வாங்கி சொகுசாய் வாழ்ந்த ஊழியங்கள் எல்லாம் ஸ்டாப் ஆயிருச்சு. கேரித்திலே தண்ணீர் என்ன செய்து விட்டது? வற்றி போனது. 3650 என்ஜிஓ காலி பண்ணாரு. நம்முடைய மாண்புமிகு, ஆமென், அவர் ஃபுல் நேம் என்னது? நரேந்திர தாமோதர தாஸ். இப்போ வெளிநாட்டில் இருக்கிறார். இப்போ தேவனுடைய வல்லமை அவர் மேலே இறங்கும். ஹல்லேலூயா, ஆமென். செட்டையில் உள்ளது இந்த வார்த்தை என்ன செய்ய போகுது? கொண்டு போச்சுன்னா என்னெல்லாம் பிடிச்சி உள்ளே போட்டுருவான். சரி பார்ப்போம். நான் அவரை தப்பாக சொல்லலை, அவர் மேன் ஆஃப் காடுன்னு சொல்கிறேன். அடுத்த முறை வரக்கூடாதுன்னாங்க, அடுத்த முறை அவர் தான் வந்தார். ஹல்லேலூயா. வந்து நிறைய கிறிஸ்தவ நிறுவனங்களை டைட் பண்ணார். 3வது முறையாவது வந்த ஆண்டவரே, நாங்கள் சபை நடத்தி ஒரு புரோஜனம் இல்லை, நீ ஓன்னு அழுதாங்க. 3வது முறையும் அவர் தான் வந்தார். ஹல்லேலூயா, ஆமென். நான் என்ன சொல்கிறேன்னா, தேவன் சில நேரம் சிலரை வச்சு தான் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஆமென். சபைக்கு சில நேரம் இப்போ வீடுகள்லாம் ஜெபம் நடத்தக்கூடாதுன்னு ஒரு ஜியோ வந்திருக்கு. வீடுகளில் சபை நடத்தக்கூடாது அப்படிங்க. அதுலேயும் சில நன்மை இருக்குது. இன்னைக்கு சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டு சபை இருக்கும். என்ன தெரியுமா? சைடு பிஸ்னஸ். வாரத்தில் திங்கள் டு வெள்ளி வர 5 நாள் வேலைக்கு போவாங்க. சனி ஞாயிறு ஊழியம் செய்வாங்க. வீட்டில் ஒரு சபையை வச்சு நடத்துவாங்க. அதில் வர்ற காணிக்கை தசமாக அது ஒரு சைடு பிஸ்னஸ். தேவன் எதை செஞ்சாலும் நன்மைக்கு தான் செய்வார். இப்போ என்ன ஜீவம் வந்திருக்கு? வீட்டில் வச்சு ஆராதனை என்ன செய்யக்கூடாது. ஆனால் சில கஷ்டப்பட ஊழியக்காரங்க இருக்காங்க. நான் சொல்கிறேன், அப்படி ஆராதிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் ஒரு சபையை தருவார். உண்மையாய் ஆராதிக்கும் போது 1988 10க்கு 12 100 அல்லது 120 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீட்டில் 1 மாதமோ 2 மாதமோ தான் ஆராதனை நடத்தினோம். அதன் பிறகு 75 ரூபாய்க்கு வாடகைக்கு ஒரு நேருஜி நகருக்கு போகிற வழியில் கவர்மெண்ட் ஸ்கூல் பக்கத்தில் ஒரு நர்சரி ஸ்கூல் இருக்கும், அங்கே ஆராதனையை நடத்தினோம். அதன் பிறகு ஒரு விசுவாசி தன்னுடைய இடத்துல ஒரு ஷெட் அமைத்து கொடுத்தார். ஆராதனையை நடத்தினோம். வேகமாய் க்ரோவிங் போய்கிட்டே இருக்கிறது. அதன் பிறகு 94 இந்த இடத்தை விலைக்கு வாங்கினோம். இந்த இடம் தான் எனக்கு பிடிக்காத ஒரு இடம். எனக்கு இந்த இடம் சுத்தமாக பிடிக்கலை. இந்த இடத்தை வாங்கினோம். வாங்கி 2003 ஒரு 1800 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு சர்ச்சை பிரதிஷ்டை பண்ணி உட்கார்ந்துருக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். வீட்டில் ஆராதனை நடத்தின நாட்கள்
குறைவு என்று சொல்ல வருகிறேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இனி நம்முடைய எண்ணங்கள் இன்னைக்கு சகோதரி ஜெசி ஜெபிச்சது போல ஒரு விரிவான இடத்தை தேவன் கொடுக்க, அவனை காலையில் சேகர் பிரதர் கூட அதான் சொன்னார், நமக்கு ஒரு விரிவான இடம் வேணும். இதில் காங்கிரீட் போட்டோம்னா, இப்போ பாருங்க, அதான் நான் ஏன் இந்த சர்ச்சில் மாதிரி இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வைக்காதீங்கன்னு சொல்கிறேன்னா, நமக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்கிறது, சிக்கலாக இருக்கிறது. அதனால தான் சாப்பாடே பிரச்சனையாக இருக்கிறது. இப்போ நல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க, வெளியில் நல்ல டேபிள் போட்டு பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் வைக்க பின்னும் அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கு டேபிள் ஃபேன் எல்லாம் செட் பண்ணுங்கள், பெடசல் ஃபேனு. நம்ம சர்ச்சில் 3 ஃபேன் இருக்குது, வேணா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்னாகும் அப்படின்னா, நமக்கு சில இன்கன்வீனியன்ஸ் இருக்கிறதுனால தான் அதை சொல்கிறேன். ஆனால் ஒரு விரிவான இடத்தை கர்த்தர் தர அவரால் முடியும். நமக்குள்ளே ஒரு எண்ணம் வந்தால் போதும். நம்ம ரொம்ப நாளாக ஆசை, இந்த இடத்த 1400 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிறது, நமக்கு வெளியே 1500 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிறது. அதில் மேலே காங்கிரீட் போட்டு மேலே டைனிங் ஹால் உண்டாக்கலாம் என்றால் குறைந்தது 22 லட்சம் நமக்கு தேவைப்படுகிறது. அல்லேலூயா. நம்ம சபையில் பணக்காரங்க இருந்தாங்கன்னா தைரியமாக போய் கேட்கலாம், ஐயா ஒரு 20 லட்சம் கொடுங்க, நாங்கள் என்ன செய்ய போகிறோம். காங்கிரீட் போட்டிங்கன்னா மேலே இன்னைக்கு பாருங்கள், நமக்கு என்ன பிரச்சனை, சண்டே கிளாஸ் நடத்த முடியல, அங்கே சமையல் நடந்துக்கிட்டு. போன வாரமும் சண்டே கிளாஸ் நடத்தலை. டீச்சர்ஸுக்கு வேணால் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கலாம், பிள்ளைகளுக்கு கடுப்பாலாம் இருக்கும். இப்போ என்னாச்சு அப்படின்னா, நம்ம நேரம் அங்கே கனெக்ட் பண்ணிடலாம், அப்படி தான் வரும், அந்த ஹாலோட கனெக்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறது. ஒருவேளை அப்படி அந்த டைனிங் ஹால் ஆயிடுச்சுன்னா, இங்கே பார்க்கிங் இந்த இடம் இருக்கும், மேலே ஹால் இருக்கும். ஆனாலும் தேவன் நமக்கு ஒரு விரிவான இடத்தை தருவாராக. முதல்ல ஒரு சின்ன சீடு மட்டும் போனால் போதும், முதல்ல விருப்பம் மட்டும் வந்தால் போதும். அதில் என்ன வந்தால் போதும் சொல்லுங்கள், எல்லோரும் சொல்லுங்கள். ஏன்னா சபையில் நிறைய பேர் இன்வால்மெண்ட்டாக இருக்க மாட்டேங்கிறீங்களே. நான் யாருக்கிட்ட போய் ஷேர் பண்ணுறது? ஒரு 2-3 பேர் இந்த உபாசம் கொடுத்து வந்தாங்கன்னா அவங்ககிட்ட தான் உட்காந்து ஷேர் பண்ண வேண்டியது. இந்த ஆராதனையில் எல்லாம் ஷேர் பண்ண முடியாது. சில நேரம் சில பொறுப்பாளர்கள் கூட்டம் அப்படின்னு வச்சா அதுக்கு டைம் இல்லாமல் போகுது. அப்போ ஷேரிங் இல்லாமலே இருக்கிறது. எங்கே ஷேரிங் வருதோ அங்கே தான் பிளஸ்ஸிங்கே இருக்கும். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளை, அதனால் எக்ஸ்ட்ரா ஏதாவது கூட்டம்னு சொன்னால் வாங்க, ஒன்றும் நீங்கள் குறைஞ்சி போக மாட்டீங்க. ஆனாலும் அதுக்கு மேலே அது உங்கள் விருப்பங்கிறதையும் நான் சொல்கிறேன். இப்போ தேவன் நம்மை பெருக பண்ண விரும்புகிறார். அப்போ தேவன் முதல்ல இந்த உலகத்தை பெருக்கத்துக்குள்ளாக கொண்டு வந்தார். 2வது ஒரு இனத்தை பெருக பண்ணினார். 3வது என்ன சொன்னேன்? கர்த்தர் சபையை பெருக பண்ணுகிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மைப்படுத்தினார். அல்லேலூயா. ஆமென், ஆமென். நமக்குள்ளே ஒரு எண்ணமும் ஒரு வாஞ்சையும் வந்துருச்சுன்னா கர்த்தர் கல்லில் கூட தண்ணியை உண்டாக்கிடுவார். கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீர், அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீர். உமையன்றி அணு ஏதும் அதையா போதும். அடுத்து என்னது? உம் துணையின்றி நிலம் வாங்க, உம் துணையின்றி உயிர் வாழவா? நான் நிலம் வாங்க நிக்கிட்டு இருக்கேன், படிச்ச கவனிக்கலையா? உம் துணையின்றி. அல்லேலூயா. கல்லுக்குள்ள வச்சு பாதுகாக்கிறவர். இந்த சபைக்கு திடீர்னு ஒரு பணக்காரனை கொண்டு வந்தாருன்னு என்ன பண்ணுங்க? ஒன்று பணக்காரனை கொண்டு வரணும், இல்லைன்னா உங்களை பணக்காரனா மாற்றணும். அல்லேலூயா. ஏதாவது ஒன்று நடக்கும். சம்திங் will happen. இந்த 6 மாதத்தில் ஏதாவது ஒன்று நடக்கும். அல்லேலூயா. தேவன் செய்ய நினைத்தது என்ன செய்யாது? தடைபடாது. அல்லேலூயா. இப்போ இந்த 2 வாரம் சாப்பாடு போட்டாங்களா, அடுத்த வாரமும் சாப்பாடு போட்டால் எங்களுக்கு விசுவாசிகளுக்கு எப்படி இருக்கும்? ஈஸியாக இருக்கும். அல்லேலூயா. இருக்கும், நல்லா இருக்கும். ஒரு முறை சாப்பாடு போடுறதுக்கு பல ஆயிரங்க. போன வாரம் சாப்பாடு போட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், இதெல்லாம் எதுக்கு வேணான்னு சொன்னேன். வேணான்னு தான் சொன்னேன். எனக்கு விசுவாசிகளை செலவு இழுத்து வைக்கணும்னு ஒரு நாள் நான் விரும்ப மாட்டேன். இல்லை பாஸ்டர் நாங்கள் போடுறோம். சரி போடுங்கண்ணே. கடைசியில் பார்த்தா பில்லு எவ்வளோ? 30,000.
நான் சொன்னேன், நான் சும்மா தான் கால்குலேட் பண்ணேன். ஏன்னா எனக்கு நமக்கு எல்லாமே தெரியும். இப்போ எனக்கும் பாஸ்டம்மாகிட்டையும் நீங்கள் யாருக்கு எவ்வளோ, அதனால் சிலர் நம்மகிட்ட கேட்கவே மாட்டாங்க. சரி, நீ கேட்காம வம்பில் விழுந்துட்டு போ. நமக்கு தெரியும் எவ்வளவு அரிசி போடணுங்கிறது கூட, எவ்வளவு மளிகை சாமான் ஆகும், எவ்வளவு சமையலுக்கு எத்தனை ஆளை விடணுங்கிறது எல்லாமே ஃபிங்கர் பிட்டில் இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். வீண் செலவுகள் என்ன செய்யக்கூடாது, வரவே வரக்கூடாது. அப்போ இப்போ 2 வாரமாக கண்டினியூவாக சாப்பாடு இருக்கு. இனி அடுத்த வாரமும் சாப்பாடு போட்டால் நல்லா இருக்கும். அப்போ சரி, அடுத்த வாரம் போட முடியாது. ஒரு வேளை ஒரு மாசத்துல முதல் ஆராதனையாவது நம்ம சாப்பாடு போட்டால் நல்லா இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நான் ஃப்ரீயாக வொர்ஷிப் பண்ணலாம். ஒரு 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் சபையை நடத்தலாம். ஆமென். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, சபை இப்போ என்னாக ஆரம்பிக்கிறது, விருத்தி அடைய ஆரம்பிக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஒரு விருந்து ஒரு நாள் உபாச எல்லாம் அந்த உபாச கூடத்தில் தான் வெளிப்பாடு வருது. ஏன்னா அங்கே தானே பேசுகிறாரு. விருந்து சந்தோஷத்துக்கு என்று செய்யப்படும். இப்போ 2 ஆம்பிளிஃபையர் உள்ள இருக்கு. இந்த 2 ஆம்பிளிஃபையர் 2 பேருடைய பெயரை சொல்லுது. ஒன்று ஜீவனை சொல்லுது. 1995 ஒர்க் ஆகலையா? ஒர்க் ஆகும் தம்பி. நான் தொட்டோம்னா ஒர்க் ஆகும். அல்லேலூயா. நீங்கள் தொட்டிங்கன்னா உள்ளதும் உடையும். ஆமென். ஏன்னா நான் ரேடியோ டெக்னீஷியன் முடிச்சிருக்கிறேன் நான். அல்லேலூயா. எந்த வேறு எங்கே கொடுக்குன்னு தெரியும். ஒரு தடவை ஒரு ஆம்பிளிஃபையரை கெடுத்து போட்டது இந்த டேவிட்டு தான். டவுன் சர்ச்சில் ஸ்பீக்கருக்கு வர்ற வேற கொண்டு எங்கே விட்டாப்புல, கரண்டில் விட்டுட்டாப்புல. நானும் அதை பக்கத்தில் ஒருத்தங்கிட்ட, அதே தெருவில் ஒருத்தங்கிட்ட ரிப்பேர் பண்ண கொடுத்துட்டு எத்தனையோ முறை போனேன். அதான் முத நான் வாங்கின ஆம்பிளிஃபையர். ஆனால் அவன் எங்கேயோ போட்டுக்கிட்டு, சார் தரேன் சார்னு செத்த பையன் தரான் போயிட்டான். இந்த 2ம் பேர் வச்சதை சொல்லும். அதாவது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அந்த பெயர் வைக்கும்போது ஒரு பொருளை வாங்கி கொடுக்கும்போது அந்த 500 வாட்ஸ், இன்னைக்கு 500 250 எவி மகனுக்கு பேர் வைக்கும் போது வாங்கி கொடுத்தாரு. சரி, கர்த்தர் நல்லவர். இப்போ சபை பெருக்கத்துக்கு நம்ம வருவோம். சபையை கர்த்தர் என்ன செய்ய பண்ண போகிறாரு, பெருக பண்ண போகிறார். அல்லேலூயா, ஆமென். அப்போ தேவனுடைய வாக்குத்தத்தம் அன்றைக்கு உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, அன்றைக்கு சொன்ன வாக்குத்தத்தம் இன்று வரை அது ஆமென் பவர்ஃபுல்லா இருக்கா இல்லையா? சரி, ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தமும் அன்னையிலிருந்து இன்னைக்கு வர பவர்ஃபுல்லா இருக்கு. ஏன் சபைக்கு சொல்ற வாக்குத்தத்தம் நிறைவேறாது? 100% நிறைவேறும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 100% என்ன செய்யும்? நிறைவேறும். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அப்ப சபையை கர்த்தர் என்ன செய்வாரு? பெருக பண்ண போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சில நேரம் பாருங்க, 1 by 1 கலெக்ட் பண்ணுவோம். பண்ண வேண்டிய ஒரு காலம் இருக்கும். ஆனால் சம்டைம் ஒரு சீசன் வரும், திடீர்னு ஒரு க்ரோவிங் வரும். திடீரென்று திரள் கூட்ட மக்கள் வருவார்கள். ஆமென். பல நாட்டு மக்கள், ஹல்லேலூயா, பல நாட்டு மக்கள் சபை நிழல் தேடி ஓடி வருவார்கள், பாடி மகிழ்வார்கள். பல நாட்டு மக்கள் சபை நிழல் தேடி பாடி மகிழ்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு சீசன் வரப்போகிறது. ஆமென். அதற்கு கர்த்தர் என்ன பண்ண போறாருன்னா, சபையில் உள்ள ஒவ்வொரு விசுவாசியும் பயன்படுத்த போகிறார். ஆமென். ஏன்னா ஆசீர்வாதம் பெருக்கம் உண்டாகிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அருமையானவர்களே, அது மட்டுமல்ல, ஆசீர்வாதத்தின் ஆசீர்வாதம். இப்ப என்ன அப்படின்னா, இது சபையின் பெருக்கம் மட்டும் இல்ல, தேவன் நமக்கு தருகிற பொருளாதார ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நம்ம மட்டும் பெருகினா பத்தாது, நமக்கு எது பெருக வேண்டும்? இந்த உலகத்தில் வாழ்வதற்கு பொருளாதாரம் பெருக வேண்டும்.
அப்ப ஆசீர்வாதம் என்றால் வெறும் ஜனங்கள் பெருகுகிறது மட்டும் இல்ல, ஹல்லேலூயா, சபை பெருகுகிறது மட்டும் இல்ல, அது ஐஸ்வர்யம். ஆமென். நீதிமொழிகள் 10:22 என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய ஆசீர்வாதமே. அப்ப அங்க என்ன வருது? லிங்க் பண்ணுங்க. ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் எல்லாம் லிங்க் பண்ணுங்க. எதை லிங்க் பண்றீங்க? ஆசீர்வாதம். கொஞ்சம் வாயை திறந்து சொல்லுங்க. ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யான்னு யாராவது உங்க பேர்ல இருக்கீங்களா? ஐஸ்வர்யா. ஆமா, ஐஸ்வர்யாங்கிறது இந்து பேர் நினைச்சிடாதீங்க, அது பைபிள் பேரு. நம்முடைய தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னரா இருக்கிறார். அடுத்து யாருக்காவது பொம்பளை பிள்ளை பிறந்த ஐஸ்வர்யானி வைங்க, அல்லேலூயா. ஆனா ஐஸ்வர்யா ராயின்னு வச்சிடாதீங்க, ஐ மீன் அது ஒரு ஆக்டரா போயிடும். அப்ப ஆசீர்வாதமும் blessing and increase. இங்க என்ன வருது? blessing and richness. ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்போ அன்றைக்கு தேவன் சொன்ன அந்த ஆசீர்வாதத்தின் வல்லமை இன்னைக்கு இருக்குமானால், அதே ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் இன்றைக்கும் தேவன் திருச்சபைக்கு தருவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகத்திலே பெரிய வல்லரசுன்னு சொல்ல என்ன நாடு சொல்லுங்க? அமெரிக்கா. நான் கூட அன்னைக்கு எங்கேயோ சொன்னேன்ல, அமெரிக்கா தேவன் உண்டாக்கின நாடு. ஹல்லேலூயா. ஏன்னா அமெரிக்கர்கள் தான் நிறைய கண்டுபிடிப்புகளை நமக்கு என்ன செய்தார்கள்? கொடுத்தார்கள். ஆனால் அவர்கள் அந்த புதிய தேசத்தில் நுழைந்த போது அவர்கள் டாலரை பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அமெரிக்கா டாலர். இந்தியா என்னது? இந்தியாவில் என்னது? ருப்பி. குவைத்தில் என்னது? தினார். வேற ஏதாவது கண்ட்ரி சொல்லுங்க. மலேசியாவில் என்னது? வெள்ளி. சைனா என்னப்பா? சைனாவில் எண்ணு. அது எண். அல்லேலூயா. எப்படியும் போட்டோம். இப்போ அமெரிக்கா டாலரில் வி ட்ரஸ்ட் இன் காட் அப்படின்னு எழுதுனாங்க. நாங்கள் கர்த்தர் மேலே நம்பிக்கை இருக்கிறோம். அல்லேலூயா. அதனால கர்த்தர் அந்த தேசத்தை ஆசீர்வதிச்சார். ஒருத்தர் அந்த காலத்தில் அமெரிக்கா போயிட்டு வந்துட்டார்னா அவரை எல்லாரும் எப்படி பார்ப்பாங்க? ஆச்சரியமா பார்ப்பாங்க. ஏன்னா அது சொர்க்க பூமி, ஆசீர்வதிக்கப்பட்ட நாடு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ ஆனால் இன்றைக்கு அந்த நாட்டில் ஆசீர்வாதம் குறைந்து விட்டது. ஏனால் அவர்கள் கர்த்தரை மறுதலித்து கொண்டிருக்கிறார்கள். இதை ஏன் சொல்றேன்னா, ஆசீர்வாதத்தினுடைய ஆமென் மூலதானம் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசுதான், கர்த்தர் தான் உங்கள் ஆசீர்வாதத்தின் இன்வெஸ்ட்மெண்ட். அதனால தான் நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணலாம், ஹார்ட பிசினஸ் பண்ணலாம், நீங்க உங்க மைண்டில் ஆமென் நல்ல திறமை உள்ளவர்களா இருக்கலாம். இவைகள் எல்லாம் இருந்தாலும் ஆனால் வசனம் சொல்லுகிறது கர்த்தருடைய ஆசீர்வாதமே. எல்லாரும் சொல்லுங்க, வலது கரத்தை உயர்த்தி, கர்த்தருடைய ஆசீர்வாதம். நல்லா சொல்லுங்க, நல்லா ஸ்ட்ரைட்டா சொல்லுங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய. ஆமென். இந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம், அந்த வல்லமை உங்க மேல என் மேல இருக்கணும். ஆமென். நல்லா இல்லைங்க, ஒரு ஹேண்ட் அப்பா இவர் ஹெட்டு. ஆமென். இப்போ என்ன இருக்குது? நல்லா உள்ள நீ அழுத்தி வைங்க, கொஞ்சம் கசண்டி ஆனாலும் ஆகட்டும். எங்களுக்கு தான் கசண்டி, அவங்க லேடிஸுக்கு பிரச்சனை இல்லை, முக்காடு போட்டிருக்கீங்க. ஆமாம். என் தலைமையில் என்ன இருக்கிறது? கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் தலைமையில் இருக்கிறது. என் தலைமையில் என்ன இருக்கிறது? ஆமாம். எந்த சாபமும் கிடையாது. சொல்லுங்க, எந்த பாவமும் கிடையாது, எந்த ரோகமும் கிடையாது, எந்த சோகமும் கிடையாது. என் மேல என்ன இருக்கிறது? கர்த்தருடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதனால என்ன ஆகும் அப்படின்னா, நான் விருத்தி அடைய ஆரம்பிச்சிருவேன். ஆமென். அருமையானவர்களே, இந்த வல்லமையை ஏன் நீங்க விசுவாசிக்க கூடாது? why not believe this power? ஏன் நம்ம விசுவாசிக்க கூடாது? அன்னைக்கு உலகத்துக்கு சொன்ன வார்த்தையை விசுவாசிக்கிறோம். பலுகி பெருகி பூமியை நிரப்பினாங்க. இன்னைக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? ஆபிரகாமுக்கு சொன்னதை விசுவாசிக்கிறோம், திருச்சபைக்கு சொன்னதையும் விசுவாசிக்கிறோம். திருச்சபை பெருகிட்டே தாங்க இருக்கு. நான் அந்த சப்ஜெக்டை ரொம்ப போகல, என்ன டைம் இல்லை. திருச்சபை பெருகிட்டே தான் இருக்கு. எத்தனை சட்டங்கள் வந்தால் என்ன? அல்லேலூயா. சபை என்ன செய்து கொண்டு இருக்கு?
பெருகிட்டே இருக்கு. புது புது சபை ஃபார்ம் ஆகிட்டே இருக்கு. கரங்களை தட்டி ஆமென். அப்ப ஆசீர்வாதமும் என்னிலே, அந்த வார்த்தையும் என்னிலிருந்து வேலை செய்ய ஆரம்பிக்கணும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே எனக்கு, சொல்லுங்க நல்ல சத்தமா சொல்லுங்க, எனக்கு. ஆமென், ஹல்லேலூயா. அடிக்கடி அடிக்கடி சொல்லுங்க, அடிக்கடி சொல்லுங்க. காலை மாலை சாயங்காலம் எல்லாம் சொல்லுங்க. அருமையானே, ஒரு வசனத்தை மட்டும் சொல்லி நான் அடுத்த பகுதி முடிக்க போறேன். என்ன அடுத்த பகுதினா என்ன, முடிக்க தான் போறேன். 2 நாளாகமம் 31ஆம் அதிகாரம் 10வது வசனம். 2 நாளாகமம் 31:10. அவனை நோக்கி, நல்லா கவனிங்க, எடுத்துக்கங்க எல்லாரும். 2 நாளாகமம் எத்தனை? இந்த காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வர தொடங்கினது முதல் நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம், இன்னும் மிச்சமும் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்ததினால் இந்த திரட்சியான அம்பாரம் மீந்திருக்கிறது. ஹல்லேலூயா. என்ன நடந்துச்சு? இந்த காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வர தொடங்கின முதல், கொண்டு வர தொடங்கினது முதல். சிலர் தொடங்கலன்னா ஸ்டார்ட் டுடே, தொடங்குங்கள். you will receive the blessing upon blessing. ஹல்லேலூயா. ஆமென். விசுவாசிங்க. கர்த்தருக்கு ஆமென். இந்த காணிக்கை அல்லது தசம பாகத்தை கொண்டு வரும்போது நாங்கள் சாப்பிட்டு என்ன செய்தோம்? திருப்தி அடைந்தோம். இன்னும் என்ன இருக்கிறது? மிச்சம் இருக்கிறது. கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்ததனால, சொல்லுங்க, ஆசீர்வதித்ததனால. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கொண்டு வரும்போது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். போன வாரம் நான் ஆராதனை முடிச்சுட்டு வேகமா ஞானஸ்தானத்திற்கு போகும்போது ஒரு தாயும் மகனும் வந்து என்னை ஸ்டாப் பண்ணாங்க. கொஞ்சம் நில்லுங்க பாஸ்டர் அப்படின்னாங்க. நான் நின்றபோது அவங்க கையில ஒரு கவர்ல நிறைய பணம் இருந்ததை பார்த்தேன். பார்த்த உடனே எனக்கு அப்படின்னு நான் நினைக்க மாட்டேன். ஏன்னா சில நேரம் தேவதாஸ் பிரதர் 10 லட்சம் 12 லட்சம் கொண்டு வந்து கையில் கொடுப்பாரு. எதுக்கு? அவங்க வீடு வாங்குறதுக்கு. போன மாதத்தில் எத்தனையோ லட்சம், 6 லட்சம் 9 லட்சம் கொண்டு கையில் கொடுத்தாரு. கூட ஒரு ஆளையும் கூப்பிட்டு வருவார். எதுக்கு? அவர்கிட்ட கொடுக்கணும். நீங்கள் வாங்கி என்ன பண்ணுங்க, அந்த மாதிரி இருக்கலாம். அப்போ சொன்னாங்க, அந்த மகள் சொன்னாப்புல, பாஸ்டர் என் பையன் வேலை செஞ்சால் அந்த முதல் சம்பளத்தை கொண்டு வந்துட்டேன். ஹல்லேலூயா. ஒரு முதல் சம்பளம் வாங்கும்போது அந்த குடும்பம் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். பிள்ளைய முதல் சம்பளம் வாங்கினா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குவாங்கல்ல, பெற்றோர்கள் மகிழ்ச்சி அடைவாங்கல்ல. ஆனால் அதை முழுவதும் கொண்டு நான் சொன்னேன், அதில் தசமாத்தை மட்டும் கொடுக்க வேண்டியதானே? இல்லை, முதல் பலன் கர்த்தருக்குரியது. கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இப்படி அப்போ நானே யோசிச்சேன், என்னடா யோசிச்சுக்கிட்டேன். அப்புறம் முதல் சம்பளத்தை வாங்கி வீட்டில் ஸ்வீட் வாங்கி ஸ்வீட்டடு கொண்டாடுங்கிறது இல்லாமல் முழுமையாக கொண்டு வந்து என்ன செஞ்சுட்டாங்க, ஏங்கையில் கொண்டு. ஆனால் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. சில நேரம் கர்த்தருடைய பிள்ளைகள் கொடுக்குற எக்ஸ்ட்ரா காணிக்க நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்த டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்க நேரம் கையில் காசு இல்லை. அப்போ ஒரு சகோதரர் மேலே கூரை போட்டிருந்தேன், வந்து அங்கே உட்காந்துருந்த போது வந்தார். ஒரு துணித்தை பையில் கட்டி வச்சு 90,000 கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அதில் ஒரு பைசா கூட என்னுடைய காரியங்களுக்கு எடுக்காமல் இந்த வேலையெல்லாம் முடிக்க ஆண்டவர் உதவிச்சு தான். கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துங்க பார்க்கலாம். அப்போ இந்த ஆலயத்துக்கு கொண்டு வர தொடங்கினது முதல் நாங்கள் என்ன செய்தோம்? செலவழித்து, சாப்பிட்டுன்னா செலவழித்து திருப்தி அடைந்தோம். ஹல்லேலூயா. இன்னும் இதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அதனால முதல்ல உங்களுக்குள்ள விசுவாசமும் கீழ்ப்படிதல் இருந்தால் தான் இதை செய்யணும். விசுவாசம் இல்லைன்னா உங்கள் பணத்தை கொண்டு வந்தீங்கன்னா அப்புறம் நான் கேரண்டி கொடுக்க முடியாது. நான் என்ன வட்டி கடையாக நடத்துகிறேன், நீங்கள் 1 கொடுத்தா 10 தர்றதுன்னு சொல்கிறதுக்கு? அதான் ஆண்டவர் உங்கள் மனதை பொறுத்து தான் அது இருக்கிறது. அதில் ஒரு தடவை செக் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு நீங்கள் செக் பண்ணீங்கன்னா அது எனக்கு தெரியாது. அது நீங்கள் கொடுக்கறது கர்த்தருக்கென்று கொடுக்கணும்.
ஆமாம், எனக்குன்னு என்ன செய்யக்கூடாது, கொடுக்க கூடாது. நானும் அதை எனக்கென்று வாங்கவும் மாட்டேன். அது பிலாங் டு காட். அது கர்த்தருக்கு அசைவாட்டுகிற பலி. ஹல்லேலூயா. நீங்க முதல் பலனை கொண்டு ஆசாரியன் கொடுத்தீங்கன்னா ஆசாரியன் அதை கர்த்தருடைய சமூகத்தில் என்ன செய்வான், அசைவாட்டி. இப்போ கவரில் காணிக்க வச்சு கொடுத்தீங்கன்னா அந்த கவர் எட்ஜை பிடிச்சிக்கிட்டு என்ன செய்வார், அசைவாட்டுவார். அது பலி யாருக்கு போகுது, கர்த்தருக்கு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லுவாரானால் நமக்குள்ளே சில விதைகளை போடுகிறார். நான் செய்தியை முடிக்க போறேன், ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிக்க போறேன். வாசிங்க 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 10வது வசனம். 2 கொரிந்தியர் 9:10. வேகமாய் நல்லா கவனிங்க. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார். உங்களுக்கு எதை அனுப்புறாரு சொல்லுங்க, விஜயவா? நல்ல சத்தமா சொல்லுங்க, விதையை அனுப்பி. இப்ப கவனிங்க, இந்த இதை தொடர்ந்து நம்ம அடுத்த வாரங்களில் நம்ம சிந்திக்க போறோம். இந்த விதை தான் உங்க ஆசீர்வாதத்தினுடைய மூலதானம். உங்களுக்குள்ளே தேவன் உங்களை பிளஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விதையை போடுவார். ஹல்லேலூயா. ஆனா விதை விழுந்தா முளைக்கிற நிலமாக உங்க மைண்டும் உங்க ஹார்ட்டும் இருக்கணும். நல்லா கவனிங்க, நிறைய விதை முளைக்கவே மாட்டேங்குது. நிறைய விதைய நம்ம நிலத்துல விதைச்சோம்னா ஏன் முளைக்கவே மாட்டேங்குது? ஏன்னா நிலம் என்ன இல்லை, சரியில்லை. அது ஆண்டவரை குறை சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. உங்க நிலத்தையும் உங்க எண்ணத்தையும், மைண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். whenever give the tithe and offering, hallelujah, listen your mind. உங்க மனது எப்படி இருக்கிறது? நீங்கள் கர்த்தருக்கு காணிக்கைகளையும் தசமாங்களையும் நீங்க எல்லாம் போடுங்க. நான் லக்ஸூரியா இருக்கணும்னு நான் அப்படியெல்லாம் விரும்பல. நான் அப்படி விரும்பி ஆராதனை நடத்தலை. என்னை அழைத்தவர் என்னை போஷிப்பார். ஹல்லேலூயா. ஆனால் உங்க மனது எப்படி இருக்கிறது? உங்க மனதுல சரியில்லைன்னா நீங்க விதைக்கிற விதை சரியாகாது. நான் கேரண்டி கொடுக்க முடியாது. 1% கொடுங்க 10% தருவார். அவர் தான் கேரண்டி கொடுப்பாரு. அதுக்கு என்ன எதிர்பார்க்கிறாரு? உங்க ஹார்ட்டும் உங்க மைண்டும் சரியா இருக்கணும். அப்பொழுதுதான் நீங்கள் விதைக்கிற விதைக்கு 100 மடங்கு பலன் வரும். நீங்கள் கொடுக்கிற தசமாங் காணிக்கைக்கு கர்த்தர் பலன் தருவார். அதனால தான் சொல்றாரு, ஒருத்தன் கர்த்தருக்கு கொடுக்கும்போது அவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, அவன் மன உற்சாகத்தின்படியே கொடுக்க கடவன். உங்களுக்குள்ள அந்த விதை இருக்கு பாருங்க, அதுதான் உங்க மனசுல வர்ற எண்ணம். அந்த எண்ணம் சரியா இருந்தா நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஐயோ நான் அதை எதுக்கு ஆண்டவருக்கு இப்படி எல்லாம் நீங்க யோசிச்சீங்கன்னா தயவு செய்து நீங்க கொடுக்கவும் வேணாம். அப்படி கொடுத்தாலும் நீங்க ஆசீர்வதிக்கப்படவும் முடியாது. அதான் விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார். இப்ப கர்த்தர் சொல்றாரு, களஞ்சியத்திலே விதை தானியம் உண்டா? திராட்சை பழம் கொடுத்துச்சா? இல்லையாப்பா. வசனம் என்ன வசனம் அது தெரியல. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். எங்க சொன்னாரு? ஆகாய் 2:9 சொல்றார். 2:19 நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் இன்று முதல் என்னை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க, நான் முடிக்க போறேன். இன்று முதல் என்னை ஆசீர்வதிப்பார். அதனால உங்க இன்வெஸ்ட்மெண்ட் என்ன தெரியுமா? முதல்ல மைண்டு. ஹல்லேலூயா. இந்த மனது சரியாக வேண்டும். சிலர் கஞ்சத்தனம் பண்ணுவாங்க. நான் சொல்றேன், சிக்கனமா இருங்க, ஆனா கஞ்சனா இருக்காதீங்க. சிக்கனமா இருங்க, ஆனா எப்படி இருக்காதீங்க? கஞ்சனா இருக்காத. எச்சிக்கையால் காகம் விரட்டாதவனை பார்த்து காமதேனுவே கற்பக தருவே அப்படின்னு சொன்னா அது அவனுக்கு தகுமா? அது அவனுக்கு பலிக்குமா? பலிக்காது. கஞ்சனா இருக்கவே இருக்காதீங்க. கஞ்சனுக்கு ரெட்டி செலவு வரும். Do not be a கஞ்சன்.
கஞ்சன். ஆமா, பி பிராட் மேன். அல்லேலூயா. தாராளமா இருங்க, சிக்கனமா இருங்க, ஆனா சிக்கனமா இருங்க. அல்லேலூயா. நானும் ஓரளவு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஆனா ஆண்டவரை உள்ளத்துல கிரீன் சிக்னல் காட்டலைன்னா என் காதையை அடைச்சிக்கிறவன். ஏழைகள் கூப்பிடும்போது காதை அடைக்கிறவன். ஏழைகள் கூப்பிடும்போது கவனமா இருங்க. அதனாலதான் நீங்க கொடுக்குற தசம பாகத்துல ஒரு பாகத்தை பிரிச்சு நிறைய விடோஸுக்கு கொடுக்குறோம். அல்லேலூயா. ஏழைகளுக்கு முடிஞ்சதை செய்கிறோம். நீங்க கொடுக்குற தசம பாகத்தை முழுவதும் நான் எடுத்து செலவு பண்ண நினைக்காதீங்க. நாங்க எடுத்து செலவு பண்றது ரொம்ப கம்மி. எங்க வீட்டில் மாத பட்ஜெட் ரொம்ப கம்மியாக தான் போடுவோம். உலக அதிசயத்தை பார்க்க நீங்க வரணும்னா எங்க வீட்டில் சோறாக்குற பானையை நீங்க பார்த்தா போதும். ஐ எம் டெல்லிங் ட்ரூ. அருமையானவர்களே, இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வர வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அதனால இது ஏழைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் ஊழியர்களுக்கும் எல்லாத்துக்கும் இந்த பணத்திலிருந்து பிரித்து எடுத்து செல்லேரம் எல்லாத்தையும் பிரித்து வச்சுட்டு சில கமிட்மெண்ட்ஸ் வேற பிரித்து வச்சுட்டா கொஞ்சம் தொகை இருக்கும். அதை வச்சு இந்த ஃபேமிலியை நடத்துறதுக்கு தேவன் உதவி செய்வார். ஹல்லேலூயா. நான் முடிக்கிறேன். ஆமென். இப்போ கர்த்தர் சொல்றாரு, உன் களஞ்சியத்தில் விதை தானியம் இருக்கிறதா? உன் களஞ்சியத்தில் விதை தானியம் இருக்கிறதா? அதை வச்சு நான் ஆசீர்வதிப்பேங்கிறாரு. நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேங்கிறாரு. விதை இல்லாம ஆசீர்வதிக்க மாட்டாரு. அந்த விதை தான் உங்களுடைய மைண்டு, அந்த விதை தான் உங்களுடைய ஹார்ட். ஹல்லேலூயா. ஆமென். அந்த மைண்ட் பிராடா இருக்கணும், அந்த ஹார்ட் ஓப்பனா இருக்கணும். அப்பதான் உங்களை அவர் ஆசீர்வதிப்பாரு. ஹல்லேலூயா. கஞ்சனா இருக்காதீங்க, சிக்கனமா இருங்க. ஆனா எப்படி இருக்காதீங்க. இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. அவன் இன்று முதல் கர்த்தரனை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க. இன்னைக்கு என்ன கிழமை? நாளைக்கு சொல்லுங்க, இன்று முதல் கர்த்தரனை ஆசீர்வதிப்பார். நாளை கழிச்சு சொல்லுங்க. ஆண்டவர் சொல்வார், இன்று முதல் தான் நான் உன்னை ஆசீர்வதிக்கணும். டெய்லி என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அல்லேலூயா. இந்த விதை தானியத்தை குறித்து நான் அடுத்த வாரம் உங்களோட பேசுகிறேன். வெரி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட், இன்ட்ரெஸ்டட் சப்ஜெக்ட். அதில் போவோம். நிச்சயம் நம்ம ஆசீர்வதிக்கப்பட போகிறோம். எல்லாரும் ஜெபிப்போமா? அல்லேலூயா. ஆசீர்வதிக்கவே என்னை ஆசீர்வதித்து என்னை பெருகவே பெருக பண்ணுவார். இன்னைக்கு இந்த 6 மாதத்துக்குரிய ஆசீர்வாதம் இந்த செய்தியில் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துட்டாரு. ஆமென். விடாதீங்க, பெற்றுக்கொள்ளுங்க.